மீண்டும் காவேரி நதினால தமிழ்நாடுக்கு இன்னொரு மிகப்பெரிய வாட்டர் ஸ்கேசிட்டி பிரச்சனை வருதுன்னா நம்புவீங்களா? இதுக்கு காரணம் நான் சும்மா சொல்லலை. ஏன்னா கர்நாடகா கவர்மெண்ட் 14,000 கோடி மதிப்புள்ள ஒரு டேம் அது மேலே கட்ட போகிறாங்க. இனிய தமிழ் மக்களே, அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆல்ரெடி ஒரு வாட்டர் லெவலில் வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம் இருந்தது. அது கரெக்டு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போது அந்த பிரச்சனை இன்னொரு ஸ்டெப்பு கண்டிப்பாக போகுமான்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தான் கண்டிப்பாக போகணும்னு தான் நினைக்கிறேன். காரணம், கர்நாடகா வந்து மேகதத்து ஒரு பேலன்சிங் ரிசர்வாயரை வந்து கட்ட போகிறாங்க. இது என்னதான் ஒரு பேலன்சிங் ரிசர்வாயராகவே இருந்தாலுமே, கர்நாடகாவுக்கு ஒரு அதிக பெனிஃபிஷியல் கொடுக்குற ஒரு ரிசர்வாயராக டேமாக இருந்தாலுமே தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக மாறுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆல்ரெடி 2018 நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று இருந்தது. இப்போ இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வச்சு தமிழ்நாடுக்கு எவ்வளோ தண்ணீர் வந்து அங்கே வரணும், அதாவது இது நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஹையர் ரைப்பீரியன் ஸ்டேட், லோயர் ரைப்பீரியன் ஸ்டேட். அதாவது ஹையர் ரைப்பீரியன் ஸ்டேட்ன்றது கர்நாடகா, லோயர் ரைப்பீரியன் ஸ்டேட்ன்றது தமிழ்நாடு. அதாவது கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடுக்கு தண்ணி வர்றதுனால அது ஹையர் ரைப்பீரியன் ஸ்டேட்டாக இருக்கும். நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால நம்ம லோயர் ரைப்பீரியன் ஸ்டேட்டாக இருக்கும். அது ஆரிஜின் அதெல்லாம் வந்து வேறு. ஆனால் இப்போ நம்ம வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம லோயர் ரைப்பீரியன் ஸ்டேட்டாக இருக்கும். காவேரி வழியாக நமக்கு கர்நாடகாவிலேருந்து தண்ணி வருது. இப்போது ஆல்ரெடி இருந்த இந்த பிரச்சனையில் இப்போ இவங்க புதுசாக டேம் கட்டுறதுனால தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக மாறதுக்கு காரணம், அவங்க இஷ்டத்துக்கு தண்ணி திறந்துடுவாங்க. நம்மளோட ஸ்டேட் ஃபினான்ஷியல் நம்ம வாட்டர் ஸ்கேர்சிட்டியை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. இன்னும் அவங்க வந்து இது மல்டி பர்பஸ் டேம்ன்றதுனால இதுலேருந்து அவங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, அதை தண்ணியிலேருந்து கரண்ட் உற்பத்தி பண்ணுறதாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த டேம் பட்ட சுற்று வர இடத்துல வாட்டர் ஸ்கேர்சிட்டியை கம்மி பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் மல்டி பர்பஸ் டேம்னால கர்நாடகா கிடைக்கும். ஆனால் தமிழ்நாடுக்கு நீர் வரத்துக்கு குறைக்கப்படுமான்ற என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா 2018 படி இந்த டேம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. தமிழ்நாடுக்கு வர வேண்டிய டிஎம்சி அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வரணுன்றது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அப்போதைக்கு இந்த டேம் இல்லாத இப்போ புதுசாக இந்த டேம் கட்ட இந்த அமௌண்ட் மாறும்ன்றது வந்து மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. இதனால தான் நம்ம எல்லாருமே நேற்று பார்த்துருந்தோம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தாவேக தலைவர் மற்றும் சிஎம்மான விஜய் அவர்கள் வந்து பிஎம் மோடி சந்திச்சிருந்தார். அவரோட நிறைய தமிழோட ப்ராப்ளம் பற்றி பேசினாங்க. அதில் மேஜராக பேசப்பட்ட ப்ராப்ளம் இதுதான். காரணம், இது வாட்டர் தண்ணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணல, டிலே பண்ணால் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து நல்லதுன்ற மாதிரி பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான இந்தியாவில் நடக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.